ஓம் சாந்தி. முரளி தேதி 3/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஆசிகளை பெற வேண்டுமென்றால் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள், யாருக்குமே துன்பத்தை கொடுக்காதீர்கள். கேள்வி: தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக எந்த ஈஸ்வரிய நியமங்களின் மீது கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: ஒருபோதும் இறைவனுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்து பிறகு அதை மீறக்கூடாது. யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. கோபப்படுவது, தொல்லைப்படுத்துவது, அதாவது இறைவனுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை நடப்பது, இப்படிப்பட்டவர்கள் மிகவும் தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். எனவே அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயையினுடைய எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சரி, நோய்கள் அதிகமாக வந்தாலும் சரி, எது தவறு என்பதை புத்தி மூலம் தீர்மானித்து தவறான செயல்களிலிருந்து எப்பொழுதும் தப்பித்து இருங்கள். பாடல்: என் மனம் என்ற வாசலில் யார் வந்தது? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியது யார்? தந்தை மற்றும் தாதா. நமது பரலோக தந்தை பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். மேலும் இவர் பிரம்மா அனைத்து குழந்தைகளின் அலௌகிக தந்தையாவார் என்ற நம்பிக்கை அவசியம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடும். இந்த பிரம்மாவைத்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்வார்கள். பிரஜாபிதா பிரம்மாவை தவிர இத்தனை குழந்தைகள் வேறு யாருக்காவது இருப்பார்களா என்ன? முதலில் இருக்கவில்லை. எப்பொழுது எல்லையற்ற தந்தை இவருக்குள் பிரவேசிக்கிறாரோ அப்பொழுது இவர் தாதா, அதாவது பாட்டனாராகிறார். உங்களுக்கு பரலோக தந்தையின் ஆட்சி கிடைக்கிறது என்று இந்த தாத்தா கூட கூறுகின்றார். பேரன்கள் எப்போதும் பாட்டனாரின் வாரிசாக இருப்பார்கள். அவர்களுடைய புத்தியோகம் பாட்டனாரிடம் செல்கிறது. ஏனெனில் பாட்டனாரின் சொத்திற்கு உரிமை கிடைக்கிறது. எப்படி ராஜாக்களிடம் எந்த குழந்தைகள் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்களோ அவர்கள் மூதாதையரின் சொத்து என்றுதான் சொல்வார்கள். பெரியவர்களின் சொத்து மீது அவர்களுக்கு உரிமை இருக்கவே இருக்கிறது. நாம் எல்லையற்ற தந்தை மூலமாக சொர்க்கம் என்ற பெரியதிலும் பெரிய சொத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு அந்த தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். முன்னால் இருப்பதற்கான போதை கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கு தக்கவாறு இருக்கும். ஒரு சிலருடைய இதயத்திலோ மிகுந்த அன்பு இருக்கும். இந்த சாக்கார தாய் தந்தை மூலமாக நாம் உயர்ந்தலும் உயர்ந்த பகவானுக்கு வாரிசாக ஆகிறோம். எல்லையில்லாத தந்தை மிகவும் இனிமையானவராவார். அவர் நம்மை ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆக்குகிறார். மாயை முற்றிலுமே தகுதியற்றவராக ஆக்கிவிட்டுள்ளது. நேற்றைக்கு பாபாவை யாரோ ஒருவர் சந்திக்க வந்திருந்தார். ஆனால் அவர் ஏதாவது புரிந்து கொண்டவராக தெரியவில்லை. இவர்கள் எல்லோரும் பிரம்மா குமாரர்கள் ஆவார்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். நீங்கள் கூட பிரம்மாவின் அல்லது சிவனின் குழந்தைகள் தான் என்று அவசியம் கூறியிருக்கிறார். இதை கேட்டுள்ளார், அவ்வளவே. ஆனால் மனதில் பதிய வைக்கவில்லை. உண்மையில் நாம் அவரின் குழந்தைகள் ஆவோம் என்று அம்பு போல பதியவில்லை. இவர்களும் அவருடைய குழந்தைகள் ஆவார்கள். ஆஸ்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நம்மிடம் கூட மிகவும் சிறிதளவே புத்தியில் பதிந்து விட்டிருக்கும் குழந்தைகள் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த குஷி, அந்த பெருமிதம் தென்படுவதில்லை. உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சியின் அளவு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது முழுவதும் முகத்திலும் வந்து விடுகிறது. இப்பொழுது மணப்பெண்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் அலங்காரம் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த மணமகனுக்கு நாம் மணமகள்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு உழவர்
வேலை செய்யும் ஒரு பெண்ணின் கதை இருக்கிறது அல்லவா? ஒரு ராஜா விவசாயம் ஒரு ராஜா விவசாயம் செய்யும் பெண்ணை கூட்டி வந்தார். ஆனாலும் கூட அவருக்கு ராஜ்யத்தில் ஆனந்தம் ஏற்படவில்லை. எனவே பெண்ணை திரும்பவும் கிராமத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். நீ ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை என்று கூறினார். இங்கு கூட தந்தை அலங்காரம் செய்கிறார். நீங்கள் வருங்காலத்தில் மகாராணியாகுங்கள். கிருஷ்ணருக்காகவும் பட்டத்து ராணியாக ஆக்குவதற்காக விரட்டி கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்வதில்லை. எல்லோருமே பக்தி உள்ளம் கொண்டவர்கள். இப்படியே உலகம் நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இயற்கையாகும். நிறைய பேர் கோவில்கள் குளங்களுக்கு செல்வதும் இல்லை. சாஸ்திரங்கள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பார்கள். அரசாங்கம் கூட மதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாரதம் எந்த மதத்தை சார்ந்திருந்தது, இப்பொழுது எந்த மதத்தை சார்ந்திருக்கிறது என்பதை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குலத்தினர் ஆவீர்கள். எப்படி அவர்கள் கிறிஸ்தவ குலத்தினரோ அவ்வாறு நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள். முதலில் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்ற சூத்திரனிலிருந்து பிராமணராக ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். தூய்மை ஆகி ஆகி பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள். தெய்வீக மடியில் செல்வீர்கள். இதற்கு முன்பு அசுர மடியில் இருக்கிறீர்கள். அசுர மடியில் இருந்து மீண்டும் ஈஸ்வரிய மடியில் வந்துள்ளீர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆவீர்கள். இது ஒரு அதிசயமாகும். நாம் பிராமண குலத்தினராவோம் என்று எல்லோரும் சொல்வார்கள். நாமோ ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். வழி சொல்ல வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை எப்படி பெறுவது என்பதை வாயால் கூறக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள்தான் அவருக்கு குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள். முந்தைய கல்பத்தில் யார் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருந்தார்களோ அவர்களே மீண்டும் வந்து பெறுவார்கள் என்பதை புத்தி மூலமாக அறிந்துள்ளீர்கள். சிறிதளவு புத்தியில் இருந்தது என்றாலும் கூட எப்பொழுதாவது வந்து சேர்ந்து விடுவார்கள். ஏதாவது சிறிதளவேனும் ஞானத்தை பெறுவதற்காக வருவார்கள். உங்களிடம் கூட வரிசை கிரமமாக தான் அறிந்துள்ளீர்கள். இன்றைக்கு தூய்மையாக வந்தார்கள், நாளைக்கு பின் தூய்மை இழந்து விடுகிறார்கள். யாராவது ஒருவருடைய தீய சகவாசம் ஏற்பட்டு விடும் பொழுது தந்தையினுடையவராக ஆன பிறகு தந்தையை கைவிட்டு விட்டு சென்றார்கள் என்றால் மிகவுமே பாவாத்மா ஆகி விடுகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எப்படி யாராவது ஒருவரை கொலை செய்தார் என்றால் பாவம் ஏற்படுகிறது. அந்த பாவம் கூட சிறியது. இங்கு யார் தந்தையினுடையவராகிய பிறகு கைவிட்டு செல்கிறார்களோ, உறுதி எடுத்த பிறகு விகாரி ஆகி விடுகிறார்களோ, மிகவும் பாவம் அதிகமாகிவிடும். ஞானத்தில் ஏற்படும் அளவிற்கு அஞ்ஞான காலத்தில் அவ்வளவு பாவம் ஏற்படுவதில்லை. அஞ்ஞான காலத்திலோ மனிதர்களுக்கு கோபம் வருவது சாதாரணமாக இருக்கும். இங்கு நீங்கள் யார் மீதாவது கோபப்பட்டீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாகி விடுகிறது. மனநிலை முற்றிலுமே நிலை குலைந்து விடுகிறது. ஏனெனில் இறைவனின் கட்டளையை ஏற்பதில்லை. தூய்மையாக ஆக வேண்டும் என்று தர்மராஜரின் கட்டளை கிடைக்கிறது. நீங்கள் இறைவனுடையவராக ஆன பிறகு சிறிதளவு கூட அவரது கட்டளையை மீறினீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏறிவிடுகிறது. படைப்பவரோ அவர் ஒருவரே ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட அவரது படைப்பாகும். தர்மராஜர் கூட படைப்பு ஆவார். தர்மராஜரின் ரூபத்தை கூட பாபா சாட்சாத்காரம் செய்விக்கிறார். பிறகு அந்த இறுதி நேரத்தில் நிரூபித்து நினைவூட்டி கூறுவார், பாருங்கள், நான் கோபப்பட மாட்டேன், யாருக்குமே துன்பம் கொடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள். பிறகும் கூட நீங்கள் இவருக்கு துன்பம் கொடுத்தீர்கள், துன்பப்படுத்தினீர்கள்.
என்று காட்சி காண்பிப்பார். இப்பொழுது பாருங்கள், வாங்குங்கள் தண்டனையை என்று காட்சி காண்பிக்காமல் தண்டனையை கொடுக்க மாட்டார். நிறுவனம் வேண்டுமல்லவா? உண்மையில் நான் தந்தையை விட்டுவிட்டு இந்த தீய செயல் செய்தேன் என்று அவர்களும் புரிந்திருப்பார்கள். அவப்பெயர் விளைவிப்பதால் பலருக்கு துன்பங்கள் வந்து விடுகின்றன. எத்தனை அபலை பெண்கள் பந்தனத்தில் வந்து விடுகிறார்கள். எல்லா தண்டனைகளும் அவப்பெயர் விளைவித்தவர்கள் மீது வந்து விடுகிறது. எனவே தந்தை கூறுகிறார், பெரியதிலும் பெரிய பாவாத்மாவை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று தந்தை சொல்கிறார். சலவை தொழிலாளியிடம் நிறைய அழுக்கு படிந்த நைந்த துணிகள் இருக்கும் பொழுது அவற்றை துவைப்பதற்காக துவைக்கும் கல்லில் அடிக்கும் பொழுது கிழிந்து போய்விடும். அதுபோலத்தான் இங்கும் அடிகளை சகித்து கொள்ள முடியாமல் சென்று விடுகிறார்கள். இறைவனின் மடியில் வந்து நேரிடையாக அவரது கட்டளைகளை மீறினார்கள் என்றால் தண்டனைகளை அடைய வேண்டி வரும். யார் தலைவி பிராமணி ஆட்சியை அழைத்து கொண்டு வருகிறாரோ அவர் மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஒருவர் கூட கையை விட்டு விட்டார், விக்காரி ஆனார் என்றால் அதனுடைய பாவம் அழைத்து வந்தவர் மீது வந்து சேர்ந்துவிடும். அப்பேற்பட்ட யாரையுமே இந்திர சபையில் அழைத்து வரக்கூடாது. நீலாம்பரி புக்கராஜ்பரி என்பவர்களின் கதை கூட உள்ளது அல்லவா? இந்திர சபையில் யாரோ மறைத்து வைத்து கூட்டி வந்தாள். அப்பொழுது இந்திர சபையில் துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. எனவே அழைத்து வந்தவர் மீது குற்றமாகி தண்டனை தரப்பட்டது. இதுபோல சிறிது கதைகள் கூட இருக்கின்றன. அவர் கல்லாகிவிட்டார். தந்தை பாரஸ்நாத்தாக, அதாவது தங்கமாக ஆக்குகிறார். பிறகு கட்டளையை மீறினார் என்றால் கல்லாகி விடுகிறார்கள். ராஜ்யத்தை அடைவதற்கான சௌபாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக, யாராவது ஏழை ராஜாவால் தத்தெடுக்கப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவர் தகுதியற்றவராக ஆகிவிட்டார் மற்றும் ராஜா அவரை வெளியேற்றி விட்டார் என்றால் என்னவாகும்? பிறகு ஏழையிலும் ஏழையாகவே ஆகிவிடுவார். இங்கும் அதே போலத்தான். பிறகு மிகவுமே துன்பம் ஏற்படும். எனவே தந்தை கூறிவிடுகிறார், ஒருபொழுதும் எந்த ஒரு கட்டளையை மீறும் செயலையும் செய்யக்கூடாது. தந்தை சாதாரணமாக இருக்கிறார். எனவே சிவபாபாவை மறந்து சாக்காரத்தின் மீது புத்தி சென்று விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. யார் அசுத்தமாகி விடுகிறார்களோ அவர்கள் பிறகு இந்திர சபையில் அமர முடியாது. ஒவ்வொரு சென்டரும் கூட இந்திர பிரஸ்தம், அதாவது இந்திர சபையாகும். அங்கு ஞானம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நீலம் பரி புக்கராஜ் பரி என்ற பெயர்களோ உள்ளன. நீலம் என்று ரத்தினத்துக்கு சொல்கிறார்கள். இது குழந்தைகள் மீது பெயர் வைக்கப்படுகிறது. ஒரு சிலரோ மிகவும் நல்ல ரத்தினங்கள் போல இருக்கிறார்கள். எந்த ஒரு மாசும் இல்லை. நகைகளில் ஒரு சில மிகவும் கரையுள்ளதாக இருக்கும், ஒரு சிலது முற்றிலுமே தூய்மையாக இருக்கும். இங்கும் கூட வரிசை கிரமமாக ரத்தினங்கள் இருக்கின்றார்கள். ஒரு சில ரத்தினங்கள் மிகவுமே மதிப்புடையவர்களாக இருக்கிறார்கள், மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். ஒரு சிலரோ சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ், இடையூறு விளைவிக்கிறார்கள். ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே கூட எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! சிவன் மீது இரண்டையுமே படைக்கிறார்கள். நம்மிடையே யார் யாரெல்லாம் மலர்கள் ஆவார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து விட்டுள்ளீர்கள். பாபா எங்களுக்கு நல்ல நல்ல மலர்களை கொடுங்கள் என்று அவர்களைத்தான் எல்லோரும் என்னிடம் அனுப்புமாறு கேட்கிறார்கள். இப்பொழுது நல்ல நல்ல மலர்களை எங்கிருந்து கொண்டு வருவது? மல்லிகை பூவோ சாதாரணமாக இருக்கும். இது தோட்டமாகும் அல்லவா? நீங்கள் ஞான கங்கைகளும் ஆவீர்கள். பாபாவோ கடலாக இருக்கிறார் அல்லவா? இவர் பிரம்மபுத்திரா பெரிதிலும் பெரிய நதியாவார். கல்கத்தாவில் பிரம்மபுத்திரா நதி மிகவும் பெரியதாகும். அங்கு கடல் மற்றும் நதியின் மிகப்பெரிய மேளா நடக்கிறது. உண்மையில் ஞானக்கடல் பாபா ஆவார். இவர் உயிரூட்டம் உள்ள ஞானக்கடலாவார். நீங்கள் கூட உயிரூட்டம் உள்ள ஞான நதிகளாவீர்கள். அதுவோ
தண்ணீரின் கங்கைகள் ஆகும். உண்மையில் நதிகள் மீது பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தினர் இதையும் மறந்து விட்டுள்ளார்கள். ஹரித்வாரத்தில் கங்கை கரையோரத்தில் சதுர்புஜ் விஷ்ணுவின் படம் காண்பிக்கிறார்கள். அதற்கும் கங்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 4 புஜங்கள் உடையவர் ஆனால் இந்த 4 கைகள் உடையவர் யார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் இந்த நேரம் நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறீர்கள். நீங்கள் உண்மையான ஞான நதிகள் ஆவீர்கள். அது தண்ணீராலான நதி. அங்கு போய் குளிக்கிறார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. நதிகளை தேவியாக நினைக்கிறார்கள். அவ்வளவே. மனிதர்களுக்கு ஒருபோதும் 4, 8 கைகள் இருப்பதில்லை. எதுவும் புரிந்து கொள்வதில்லை. பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாமோ 100% அறிவில்லாமல் இருந்தோம். பாபாவின் மடியை அடைந்ததனால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறோம். இங்கு ஒருவர் ராஜாவாக கூட இருக்கலாம். ஆனால் சொர்க்கத்தின் சுகம் மற்றும் இப்போதைய சுகத்திற்கும் இடையே இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. உங்களிலும் கூட ஒரு சிலர் தந்தையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே தங்களையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நான் எவ்வளவு நறுமணம் அளிக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். தவறாக ஒன்றும் பேசுவதில்லையே, கோபப்படுவது ஒன்றுமில்லையே. இந்த குழந்தை எப்படி இருப்பார் என்று தந்தை சட்டென்று நடத்தை மூலமாக புரிந்து கொண்டு விடுகிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி பிரியமானவர்களாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்காக உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஆசிகள் வெளிப்படுகின்றன. ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாத குழந்தை இருந்தார் என்றால் இப்பேற்பட்ட மகன் இல்லாமல் இருப்பதே நல்லது என்பார். எவ்வளவு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார்கள். இதற்கு அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது என்பது சற்றென்று தெரிய வருகிறது. இவர் நல்ல குழந்தையாவார், அவர் மோசமான குழந்தையாவார் என்று பாபா புரிய வைக்கிறார். பாப்தாதாவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, ஆட்சி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இந்த ஞான மார்க்கத்தில் சட்டதிட்டங்கள் மிகவும் கடுமையாக உள்ளன. தந்தை தூய்மையாக இருக்கிறார் மற்றும் குழந்தை தூய்மையாக ஆவதில்லை என்றால் அந்த குழந்தை உரிமையாளராக முடியாது. அவரை குழந்தை என்று கருத மாட்டார்கள். பிறகு பாபா 21 பிறவிகளுக்கு எங்களுக்கு பதிலுக்கு கொடுப்பார். இதன் பொருள் பாபாவிடம் வந்து உட்கார்ந்து விடுவது என்பதல்ல. அவ்வாறு இல்லை. குடும்ப செயல்பாடுகளை கவனித்தபடியே எல்லோரையும் கவனிக்க வேண்டும். ஆனால் ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை தந்தை அமர்ந்து கவனித்து கொள்வார் என்பதல்ல. அவ்வாறு இல்லை. இப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்கள் அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கு பாபாவிடமோ முற்றிலுமே தூய்மையானவர்கள் வேண்டும். தூய்மை இல்லாதவர்கள் யாருமே அமர முடியாது. இல்லை என்றால் கல்புத்தி ஆகி விடுவார்கள். பாபா ஒன்றும் சாபம் கொடுப்பதில்லை. இதுவோ ஒரு சட்டதிட்டமாகும். பிறகு எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று தந்தை கூறுவார். ஐம்புலன்கள் மூலமாக ஏதேனும் பாவம் செய்தார்கள் என்றால் இறந்தவர் போல ஆகிவிடுவார்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். பாபாவின் குழந்தையானார் என்றால் பிறகு நோய் முழுவதும் வெளியில் அதிகமாக வெளிப்படும். பயப்படக்கூடாது. வைத்தியர்கள் கூட சொல்வார்கள், குறிப்பிட்ட இந்த மருந்தை உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வியாதி முதலில் வெளிவரும். நீங்கள் பயப்படக்கூடாது. தந்தை கூட அவரே சொல்கிறார், நீங்கள் தந்தையினுடையவராக ஆனீர்கள் என்றால் மாயை ராவணன் உங்களை மிகவும் குழப்பத்தில் கொண்டு வரும். நிறைய புயல்களை எடுத்து வரும். இப்பொழுது உங்களுக்கு சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி கிடைத்திருக்கிறது. வேறு யாருக்குமே சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி இல்லை. எல்லோருக்குமே விநாச நேரத்தில் அன்பற்ற புத்தியாகிவிட்டுள்ளது. அன்பான புத்தி உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சிக்கேற்றவாறே உள்ளது. அன்பான புத்தியுடையவர்கள் தந்தையின் சேவையை
மிகவும் நன்றாக செய்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இறைவனுடைய குழந்தையான பிறகு சிறிதளவு கூட அவருடைய கட்டளையை மீறும் செயலை செய்யக்கூடாது. இந்த ஐம்புலன்களினால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. நல்ல குழந்தையாகி தந்தையின் ஆசிகளை பெற வேண்டும். இரண்டாவது, ட்ரஸ்டியாகி தனது குடும்ப கடமைகளை கவனிக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் என்ன சட்ட திட்டங்கள் உள்ளனவோ அவற்றின்படி முழுமையாக நடக்க வேண்டும். சரியது தவறு எது என்பதை புரிந்து கொண்டு மாயையிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வரதானம். வேதனையில் துடிக்கின்ற, யாசிக்கும், தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தணிக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களாலும் நிரம்பியவராகுக. எப்படி அலைகளில் சிக்கி தவிக்கும் அல்லது மூழ்கி கொண்டிருக்கும் ஆத்மா ஒரு துரும்பின் உதவியை தேடுகிறாரோ, அதுபோல துன்பத்தின் ஓர் அலை வரட்டும், பிறகு பாருங்கள், சுகம் சாந்தியை வேண்டுகின்ற அநேக ஆத்மாக்கள் தவித்தபடி உங்கள் முன் வருவார்கள். அத்தகைய தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்காக தங்களை அத்தீந்திரிய சுகம் மற்றும் சர்வ சக்திகளால், சர்வ கஜானாக்களால் நிரப்புங்கள். அனைத்து கஜானாக்களும் அந்த அளவுக்கு சேமிப்பாகி இருக்க வேண்டும். அதனால் தங்களின் மனோநிலையும் நிலையாக இருக்க வேண்டும். மேலும் மற்ற ஆத்மாக்களையும் நிரம்பியவர்களாக ஆக்க முடியும். ஸ்லோகன். நன்மைக்கான பாவனை வைத்து அறிவுரை வழங்கினீர்கள் என்றால் அந்த அறிவுரைகள் உள்ளத்தை தொடுவதாக இருக்கும். அவ்யக்த சமிஞை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை எளிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணமாகும். இதில் ஆன்மீகத்தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். மகிழ்ச்சியின் சம்ஸ்காரமும் கூட ஒரு வரதானமாகும். அது நேரத்தில் மிகுந்த உதவியை கொடுக்கும். யார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனதினராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான இயல்பு உள்ளவர்கள் தங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயு மண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கிவிடுவார்கள். ஓம் சாந்தி.